வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல மிக அபூர்வமான 10 விலங்குகள் எதுன்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிறது ஷோபில். இத தமிழ்ல காலனி அழகுநாரன்னு சொல்லுவாங்க. இதோட இனம் அழியிற நிலைமையில இருக்கு. இது பெரிய மூக்க வச்சிருக்கதால இத காலனி அழகு நாரைன்னு சொல்றாங்க. இது வெப்பமண்டல கிழக்கு ஆப்பிரிக்கால பெரிய சதுப்பு நிலங்கள்ல சூடான் முதல் காம்பியா வர பரவி இருக்கு. இந்த பறவை நம்மள நோக்கி பார்த்தா இது கோழியா இல்ல டைனோசரான்னு நமக்கே தெரியாது. இதோட மூக்கு செருப்பு மாதிரி இருக்கும். 9வது இடத்துல இருக்கிறது ஜவான் ரைனோ. இந்த ஜவான் ரைனோ தீவுல தான் வாழ்ந்துகிட்டு வருது. குறிப்பா பூட்டான், சைனா, ஈஸ்ட் இந்தியா, இந்தோ சைனா பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு வருது. இது இப்போ வெறும் 74 ரைனோஸ் தான் இந்தோனேஷியால அங்க இருக்கிற பார்க்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதோட ஆண் ரைனோஸோட தந்தத்தை வேட்டையாடி வியாபாரம் செய்யறதால இதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. அதனால இத அபூர்வமான விலங்குல இதுவும் ஒண்ணு. 8வது இடத்துல இருக்கிறது கூட்டி சப்பைர் டரண்டுலா. இந்த பூச்சி நம்ம இந்தியால வாழ்ந்துகிட்டு இருக்கு. இத தமிழ்ல அலங்கார மரசிலந்தின்னு சொல்லுவாங்க. இது டரண்டுலா குழுவை சேர்ந்த பழைய உலக இனம். இத பார்த்தா எலக்ட்ரிக் பூச்சி மாதிரியே தெரியும். இந்த சிலந்தி இயற்கையா காட்டுல, அதுவும் நம்ம இந்தியால ஆந்திர பிரதேசத்துல இலையுதிர் காடுகள்ல வாழ்ந்துட்டு வருது. இத முதல்ல ஆந்திர மாநிலம் நந்தியாலு கிட்டலூருக்கு இடைப்பட்ட காடுகள்ல பூட்டி என்ற இடத்துல 1899ஆம் ஆண்டு ரெஜினால்டு தலைமையில தான் அந்த குழு கண்டுபிடிச்சாங்க. இது இங்க மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சி பக்கம் இருக்கிற பாக்கம் காப்புக்காடு பகுதியிலையும் வாழ்ந்துகிட்டு வரதா கண்டுபிடிச்சாங்க. சிலந்தி இனத்துல இதுதான் ரொம்ப அரிய வகை சிலந்தியா பாதுகாத்து வராங்க. 7வது இடத்துல இருக்கிறது ககப்போ ஆந்தைக்கிளின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த பறவை நியூசிலாந்துல வாழும். இந்த பறவை பறக்கவே பறக்காது. இது நல்லா வீராப்பா நக்கலா இருக்கிற பறவை. இது வெறும் 250க்கும் குறைவான பறவையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. இத பார்க்க கிளி மாதிரி இருக்கும். இந்த உலகத்திலேயே பறக்க முடியாத பறவைனா அது இதுதான். இது இரவுல தான் இரையை தேடும். பறவை இனங்கள்லயே இதுதான் அதிக வருஷம் உயிர் வாழும். ஏறக்குறைய 120 வருஷம் உயிர் வாழும். இதை இறைச்சிக்காகவும் இதோட சிறகுகள் ஆடைகள் தயாரிக்கவும் இத அங்க வாழற பழங்குடியினர் இதை வேட்டையாடுறாங்க. அதனால இதோட இனம் அழியிற வாய்ப்பு இருக்கு. 6வது இடத்துல இருக்கிறது பங்கோலின். இத எறும்புனின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதோட தோல் ரொம்ப கடினமா இருக்கிறதுனால இத சிங்கம் புலியால கூட வேட்டையாட முடியாது. இது ஒரு நாளைக்கு 120 இருந்து 200 கிராம் வரை பூச்சி எறும்புகளை உணவா சாப்பிடும். இத வேட்டையாடி மருந்துகள் தயாரிக்க வியாபாரம் பண்றாங்க. அதனாலேயே இதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. இதோட தோலை பயன்படுத்தி விலையுறந்த ஆடையும் தயாரிக்கிறாங்க. அதனாலேயே அரிய இனமா பாதுகாத்துட்டு வராங்க. 5வது இடத்துல இருக்கிறது நார்த் பால்டன் ஐபிஸ். இது உலகத்தோட பழைய பறவை. இது புல்வெளி, மலைப்பகுதி, பாலைவனங்கள்ல இருக்கும். திமிரி அயண்டர் பகுதியிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது வெறும் 700 பறவைகள் தான் இன்னும் உயிரோட இருக்கு. இத பாதுகாக்க மொராக்கா, டர்க்கில செயற்கை கூடு வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. 4வது இடத்துல இருக்கிறது அக்சலாட்ஸ். இத பார்க்க முதல குட்டி மாதிரி இருக்கும். இது மெக்சிகோல வாழ்ந்துட்டு வருது. இது சிப்பி மீன் மாதிரியும் இருக்கும். இதோட வாழ்நாள் முழுவதும் நீரிலேயே தான் கழிக்கும். அதனாலேயே இது அபூர்வமா இருக்குது. 3வது இடத்துல இருக்கிறது அமூர் சிறுத்தை. இது ரஷ்ய பனிக்காட்டுல மட்டும் வாழும் சிறுத்தை. உலகத்திலேயே மிகவும் அபூர்வமான பூனை இனங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது 100க்கும் குறைவான எண்ணிக்கையில தான் இந்த உலகத்துல இப்போ வாழ்ந்துகிட்டு வருது. அதனாலதான் இது அபூர்வமான இனம். 2வது இடத்துல இருக்கிறது சோலா. இது ஏசியன் யூனிகான்னு கூட சொல்றாங்க. 1992ல தான் இதை கண்டுபிடிச்சாங்க. லாவோஸ், வியட்நாம் காட்டுக்குள்ள வாழ்ற ரொம்ப அபூர்வமான விலங்கு இது. 1வது இடத்துல இருக்கிறது வக்கிடா. இத சிறிய பன்றி விலங்குன்னு சொல்லலாம். மெக்சிகோ நாட்டுல இருக்கிற கடல் பகுதியில மட்டும்தான் இது இருக்கு. இதோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவு. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே குறைவு. அதாவது வெறும் 10 வாக்கிடா மட்டும்தான் இந்த உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு வருது. இந்த 10 விலங்குகள் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரேரஸ்டான அனிமல்ஸ். இந்த விலங்குகள் எல்லாமே அழியிற நிலைமையில இருக்கு. உங்களை வியக்க வச்ச விலங்கு எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வைல்ட் ஃபேக்ட்ஸை நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் மிஸ் பண்ணாம நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும்.